இந்த திரைப்பட விநியோகத்தில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு சார். நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணும்போது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் சென்சார் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறது எப்படி வந்து எஃப்எம்எஸ்ஸு, சேட்டலைட்டு, டிஜிட்டல், தேட்ரிக்கல் எப்படி பிரிக்கணும், எத்தனை ஏரியாவில் வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும், அந்த கலெக்ஷன்ஸ் வாங்குகிற வரைக்கும் அந்த அந்த நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அந்த கலெக்ஷன் ஆகி வர்றதுக்குள்ளேயும் இவங்க சொல்லிடுவாங்க 100 கோடி கலெக்ஷன் ஆகுது, 200 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னு. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஹைப் எவ்வளோ கையில் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்.